ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். சுவிஸ் மற்றும் கனடாவில பாரிய அளவில மோசடிகள் இடம்பெறுகிறதாகவும் இந்த மோசடிகளில ஈழத்தமிழர்கள் அதிக அளவில சிக்கிக் கொள்வதாகவும் எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியான மோசடியாளர்களிடம் ஏமாறுகிறார்கள்? அந்த அளவிற்கு இது மோசடி என்று தெரியவில்லையா? நாங்கள் இந்த மோசடியாளர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது எப்படி? என்னென்ன வழிகளிலே எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பது குறித்து இந்த காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. சுவிஸ்ல செங்காலன் மாநிலத்துல ஒரு மோசடியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு இளைஞன் ஒருவருக்கு உங்களுக்கு ஒரு ஐபோன் பரிசாக கிடைத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அவருடைய தொலைபேசிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த குறுஞ்செய்தியில வந்த இணைப்பை அந்த இளைஞன் கிளிக் செய்கிறார். அப்போது அந்த இளைஞனுக்கு சில படிமுறைகளூடாக அவரது வங்கி கணக்கிற்கு அந்த இணைப்பு போகின்றது. சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் அறவிடப்படுகிறது. அப்போதுதான் அவருக்கு அது தெரிகிறது, இது மோசடி, என்னுடைய வங்கியில இருந்த பணம் அறவிடப்பட்டிருக்குது என்றது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐபோன் கிடைத்திருக்கிறது, கார் பரிசாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நிறைய குறுஞ்செய்திகள் உங்களுடைய தொலைபேசிக்கு வரும். அந்த தொலைபேசியில வர இணைப்பை நீங்கள் ஒருபோதும் அழுத்தக்கூடாது. இது மோசடியான முறையில பணத்தினை அபகரிக்கின்ற ஒரு வழிமுறை. ஆகையால இப்படியான மோசடியாளர்களிடம் சிக்கி நீங்கள் ஏமாறாதீர்கள். உங்களுடைய பணத்தினை அவர்கள் கொள்ளையிட்டு கொள்ளுவார்கள். மீள அந்த பணத்தினை நீங்கள் எங்கு சென்றாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாவில வேலை வாய்ப்பு தொடர்பில் பாரிய அளவில மோசடிகள் இடம்பெறுகிறதாம். கூடுதலாக இந்த சமூக வலைத்தளங்களூடாகத்தான் மோசடிகள் இடம்பெறுகிறதாம். சமூக வலைத்தளங்களில பகுதி நேர வேலை வாய்ப்பு என்று சொல்லி சில தகவல்கள் சமூக ஊடகங்களில பகிரப்படுகிறது. அந்த பகுதி நேர வேலை வாய்ப்பை பகுதி நேரமாக தங்களுக்கு ஒரு வேலை வேண்டும், தாங்கள் மேலதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறவர்கள் அந்த வேலைக்கு தாங்கள் எப்படியாச்சும் போக வேண்டும் என்று சொல்லி அந்த விளம்பரதாரரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். அப்படி அவர்களோட தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் இவர்களுக்கு சில வழிகளில நாங்கள் இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி வழிமுறையை கூறுகிறார்கள். அதற்கு நீங்கள் முன்கூட்டியே ஒரு பணத்தினை முதலீடு செய்ய வேண்டும். அந்த பணத்தினை நீங்கள் முதலீடு செய்தால் அதற்கு பிறகு படிப்படியாக நிறைய பணத்தினை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசையை தூண்டி அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட ஒரு பணத்தொகையை அறவிடுகிறார்கள். பின்பு அந்த பணத்தினை அறவிட்டவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். இப்படி ஏராளமான மக்கள் ஏமாந்திருக்கிறார்களாம். நேர்காணல் இல்லாத குறுகிய முதலீட்டுடன் விரைவாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் என்று சமூக வலைத்தளங்களில் வருகின்ற விளம்பரங்களை நம்பி நீங்கள் முதலீடு செய்து பணத்தினை வெகு விரைவாக நாங்கள் ஈட்டிக் கொள்ளலாம், வெகு விரைவாக நாங்களும் பணக்காரர் ஆகிவிடலாம் என்ற ஆசையில் அதில் முதலீடு செய்ய வேண்டாம். இதையெல்லாம் ஒரு மோசடியில அந்த குறித்த நபர்கள் தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தவிர உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி தரும் நோக்கம் அல்ல. இதையெல்லாம் வெறும் மோசடிகள் மட்டுமே. ஆகையால இந்த குறுஞ்செய்தியில வருகின்ற இணைப்பினை நீங்கள் அழுத்துவதோ அல்லது நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டை முன்கூட்டியே செய்து அதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கலாம் என்று வருகின்ற விடயங்களை நம்பி நீங்கள் ஏமாறந்து விடாதீர்கள். இவையெல்லாம் போலியான மோசடியான விடயங்கள். தாங்கள் பணம் சம்பாதித்து மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான யுத்திகள். ஆகையால தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இது வெளிநாடுகளில மாத்திரமல்ல, இலங்கையிலும் ஏராளமான சம்பவங்கள் இடம்பெறுகிறது. இப்ப சமூக வலைத்தளங்களூடாக இப்படியான போலியான வேலை வாய்ப்பு விளம்பரங்கள் மற்றது குறுஞ்செய்திகளூடாக மோசடிகள் என்று சொல்லி ஏராளமாக இடம்பெறுகிறது. மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான போலியான மோசடியாளர்களிடம் சிக்கி உங்களுடைய பணத்தினை ஏமாறந்து விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.